மதியும் சுரேஷும் அவங்க வீட்டுக்கு வந்துடுறாங்க. மலர் எப்படியாவது மதிக்கிட்ட பேசணும்னு துடிக்கிறாங்க. ஆனா ராஜலட்சுமி அப்பப்ப இடையில வந்து புகுந்து அதை கெடுத்து விட்டுறாங்க. ராஜலட்சுமி நினைக்கிறாங்க, இந்த மதி உள்ள வந்த கொஞ்ச நேரம் தான் ஆகுது, அதுக்குள்ள மலர் வந்து அவகிட்ட பேசணும்னு துடிக்கிறாளே, இந்த 2 பேராவது ஒன்னா சேர்றதாவது. மதியோட இந்த திமிரு எதிர்த்து பேசுற குணமும் இந்த மலருக்கும் வந்துட்டா அப்புறம் இந்த வீட்டுல என் பேச்சை யாரும் கேட்கவே மாட்டாங்க, என்ன மதிக்கவே மாட்டாங்க. இவளுக்கு 2 பேரையும் ஒருபோதும் ஒன்னா சேர விடக்கூடாது. மலரை எப்படியும் என் கண்ட்ரோல்லயே வச்சுக்கணும், அவளை மதிக்கிட்டு இருந்து விலக்கியே வச்சிருக்கணும். அப்புறம் யார் இந்த வீட்டு வேலையெல்லாம் செய்யறது? நானெல்லாம் செய்ய முடியாது சாமி, எனக்கு மரியாதையும் வேணும், அழகா உட்காந்து ஜாலியா இருக்கணும் அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க. மலரு மதிக்கிட்ட பேச போறப்ப, என்ன மலரு அங்க என்ன வேலை இருக்கு, வீட்டுலதானே இருக்க, இங்க வந்து என் பக்கத்துல உட்காருவா அப்படின்னு கூப்பிடுறாங்க. இந்த அத்தை ஏன் என் பின்னாலேயே சுத்துறாங்க, மதிக்கிட்ட ஒரு வார்த்தை கூட பேச விட மாட்டேங்கிறாங்களே, இவங்க நிக்கிற தோரணை பார்த்தா எங்க வேணும்னே பேச விடாம தடுக்கிறாங்கன்னு நல்லா தெரியுது. அத்தைக்கு பயந்துகிட்டு நான் எப்படி மதிக்கிட்ட பேசாம இருக்கிறது? மலர் பயந்துகிட்டு மதியை ஏறிட்டு பார்க்காம ராஜலட்சுமிக்கு பயந்து அங்கிருந்து போயிடுறாங்க. மதிய இந்த தூரத்துல இருந்தே பாத்துட்டு இருக்காங்க. மத்தியான நேரத்துல ராஜலட்சுமி சோஃபால உட்காந்துக்கிட்டு மலரை கூப்பிடுறாங்க. மலரு இங்க வா, நான் உங்ககிட்ட நேத்து என்ன சொன்னேன், உங்க மாமா என்ன சொன்னாரு, மதியம் இந்த வீட்டுக்கு வந்துட்டால சும்மா மகாராணி மாதிரி ரூமுக்குள்ளேயே போய் உட்காந்துக்கிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? அவளுக்கு இங்க என்ன தனி உபச்சாரமா நடக்குது? நீ பாக்குற வேலையில பாதியாச்சும் அவளை செய்ய சொல்லு, போய் அவகிட்ட சொல்லுன்னு அனுப்புறாங்க. அத்தை நான் எப்படி அத்தா அவகிட்ட போய் சொல்றது, நீங்களே சொன்னா நல்லா இருக்கும்லங்கிறாங்க. ஏய் உனக்கு என்ன நாக்கு இல்லையா மலரு, தைரியமா போய் சொல்லு, அவன் என்ன இந்த வீட்டுக்கு வந்துட்டா சும்மா உட்காந்து சாப்பிடுவாளா, நீ போய் அவளை சமைக்க கூப்பிடு, நான் இங்க சோஃபால உட்காந்துருக்கேன், என்ன நடக்குதுன்னு பாக்குறேன் அப்படிங்கிறாங்க. வேற வழி இல்லாம மதியோட ரூமுக்கு போய், மதி அது வந்து மத்தியான சாப்பாடு உன்னை சமைக்க சொல்லி அத்தை சொல்றாங்க, வா கிச்சனுக்கு வான்னு கூப்பிடுறாங்க. மதியம் ஒண்ணும் பேசாம மலரோட பின்னாடியே போயிடுறாங்க. 2 பேரும் மாத்தி மாத்தி வேலை பண்ணிட்டு இருக்கிறத ராஜலட்சுமி தூரத்துல இருந்து பாக்குறாங்க. உடனே ராஜலட்சுமி, என்ன மலரு இங்க வா, அப்படி அவ என்ன வேலை செய்யறா, ஒழுங்கா வேலை செய்யறாளா இல்லையான்னு கேக்குறாங்க. நல்லாதான் அத்தை வேலை செய்யறாங்க, நான் கூட நின்னு பாத்துக்கிறேன், நீங்க போங்க அத்தான்னு சொல்றாங்க. என்ன மலரு இங்க வா அப்படின்னு மறுபடியும் கூப்பிடுறாங்க. மலரு அங்க என்ன பண்ணிட்டு இருக்க, சீக்கிரமா, என்னத்தை என்ன வேணும், போய் கிச்சன்ல இருந்து கொஞ்சம் குடிக்க தண்ணி எடுத்துட்டு வா. மலருக்கு கோவம் சுருன்னு வருது. இப்பதானே இவங்க கிச்சன் பக்கமா வந்தாங்க, அப்பவே தண்ணியை குடிச்சிட்டு போக வேண்டியதானே, அதுவும் மதி முன்னாடி என்ன இப்படி வேலைய வர்றது வேலையா போச்சு இவங்களுக்கு. இதை மதி பார்த்து எனக்கு சுயமரியாதை இல்லாதவன் அடிமைன்னு அவன் நினைப்பா. மறுபடியும் இது எனக்கு தேவையா? இருந்தாலும் கோவத்தை எல்லாம் அடக்கிட்டு மலர் தண்ணி எடுத்துட்டு வந்து ராஜலட்சுமிக்கு கொடுக்குறாங்க. ராஜலட்சுமி தண்ணியை குடிச்சிட்டு மறுபடியும் மலர் கூப்பிட்டு, இதான் அந்த ஃபேன் போடு மலரு, ரொம்ப வெக்கையா இருக்கு அப்படிங்கிறாங்க. அது வரைக்கும் சும்மா இருந்த மலருக்கு சுருன்னு கோவம் வந்து, அத்தை மதிய வேலை செய்ய சொல்லுங்க, நீங்க தானே சொன்னீங்க, இப்ப என்னடானா எல்லா வேலையும் என்கிட்டே சொல்றீங்க, அந்த மதியம் கூப்பிட்டு தண்ணி எடுத்துட்டு வான்னு சொல்லுங்க, இல்ல ஃபேன் போட சொல்லுங்களேன், வேண்டியது தானே, ஏன் என்னையே எல்லாத்துக்கும் கூப்பிடுறீங்க, என்னடி என்ன நினைச்சிட்டு இருக்க, ரொம்ப திமிரா பேசுற, அவகிட்ட சொன்னா அவ அப்படியே செஞ்சு கிழிச்சிருவாளாக்கும், விட்டு போய் நான் தண்ணி கேட்டா இதெல்லாம் சின்ன சின்ன வேலை உங்களோட செய்ய முடியாதா, இப்பதானே கிச்சன் பக்கம் வந்தீங்க, நீங்களே குடிச்சிட்டு போங்க அப்படின்னு ஒரு முளை நீளத்துக்கு பேச்சுவா. ஒரு டம்ளர் தண்ணிக்கு அவகிட்ட இந்த பேச்செல்லாம் நான் கேட்கணுமா, எனக்கு அவமானமா இருக்கும்ல, அதான் உங்ககிட்ட கேக்குறேன் அப்படின்னாங்க. மலர் மனசுக்குள்ள, பாத்தியா மலரு, மதியம் மட்டும் வேலை ஏவக்கூடாது, அவகிட்ட வச்சுக்க கூடாதுன்னு இந்த அத்தைக்கு இப்பவே புரிஞ்சிருக்கு. மதியம் யாரு, தன் சுயமரியாதை என்னன்னு இந்த அத்தைக்கு நல்லா புரிய வச்சுட்டா. இதான் மதியம் என்கிட்ட பல தடவை சொல்லி சொல்லி புரிய வைக்க பார்த்தா. நீங்க யாரு, உங்களுக்கு என்ன தேவை, உங்க சுயமரியாதை என்னங்கிறது இந்த வீட்டுக்கு தெரியப்படுத்தணும் மலரு அப்படின்னு மதி சொன்னான். அது எவ்வளவு பெரிய உண்மை. என்னைய மட்டும் இழிச்சுவாய் மாதிரி நினைச்சு ஒவ்வொரு விஷயத்துக்கும் என்னை கூப்பிட்டு கூப்பிட்டு வேலை வாங்குறாங்க. அடிமையை விட கேவலமா இருக்குது. ஆனா மதிக்கு தான் பயப்படுறாங்க. நானும் இனிமேல மதி மாதிரி தான் நடந்துக்கணும், கொத்தடைமே இருக்கக்கூடாதுன்னு நினைச்சுக்கிறாங்க மலரு. இருவரும் கிச்சனுக்குள்ள போறாங்க மலரு. உடனே மறுபடியும் ராஜலட்சுமி, மலரு நான் சொன்னதும் காதுல விழுந்துச்சா இல்லையா, ஃபேனை போட போறியா இல்லையா, நீ பாட்டு கிச்சனுக்குள்ள போற, நீங்களே எந்திரிச்சு போய் ஃபேனை போட்டுக்கோங்க, நான் இங்க கிச்சன்ல வேலையா இருக்கேன், என்னால செய்ய முடியாதுன்ட்டு போறாங்க. மலரோட வாயிலிருந்து இப்படி ஒரு பதில் எதிர்பார்க்காத ராஜலட்சுமி, என்னடி சொன்ன, என்ன அவ்வளவு திமிரா உனக்கு, கூப்பிட்டா வந்து ஒரு ஃபேனை போட மாட்டியா, உனக்கு என்னடி அவ்வளவு கொழுப்பா போச்சு, பாதி வேலையை தான் அவ பாக்குறாள், நீ சும்மாதான் நிக்கிற, அப்புறம் என்ன எந்திரிச்சு வந்து ஒரு ஃபேனை போட்டா என்னடி குறைஞ்சு போச்சு, அத்தை நான் தான் மிச்ச பாதி வேலையை பாக்குறேன்னு சொல்றேன்ல, இப்ப நீங்க தானே சோஃபால எந்திரிச்சு இவ்வளவு தூரம் வந்திருக்கீங்க, அப்படியே அந்த ஃபேனை போட்டுட்டு போய் உட்காருங்க அத்தை அப்படிங்கிறாங்க. மலர் இந்த வார்த்தையை சொல்லிட்டு மதிய திரும்பி பாக்குறாங்க. ராஜலட்சுமிக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. விறுவிறுன்னு அவங்க வீட்டுக்காரர்கிட்ட போறாங்க. ஏங்க இங்க வந்து பாருங்களேன், இந்த மலர் எவ்வளவு திமிரா பேசுறான்னு வந்து பாருங்க, ஒரு ஃபேனை போடுறேன்னு சொன்னேன், அதுக்கு நீங்களே போட்டுக்கோங்க, முகத்துல அடிச்ச மாதிரி பேசுறா, இவன் என்ன மதிக்கவே மாட்டேங்கிறாங்க, இப்பவே பாக்யராஜுக்கு போன் பண்ணி எனக்கு நெஞ்செல்லாம் படபடன்னு வருது, என்னால மூச்சு விட முடியல, அவனுக்கு போன் பண்ணுங்க முதல்ல அப்படிங்கிறாங்க.
ராஜலட்சுமி நீ பதறாத, முதல்ல உட்காரு, நான் இப்பவே பாக்யராஜுக்கு போன போடுறேன். அவளுக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா உன்னை எதிர்த்து பேசுவா. உடனே ராகவன் பேங்க்ல வேலை பார்த்துட்டு இருக்கிற பாக்யராஜுக்கு போன் பண்றாங்க. பாக்யராஜ் சொல்லுங்கப்பா என்னாச்சு, நான் பேங்க்ல ரொம்ப முக்கியமான வேலையில இருக்கேன்ப்பா. டே பாக்யராஜ், எல்லா வேலையும் தூக்கி போட்டுட்டு இப்பவே வீட்டுக்கு வாடா, இங்க உங்க அம்மாவுக்கு நெஞ்சு படப்படன்னு வருதுன்னு துடிக்கிறாங்க. உன் பொண்டாட்டி மலரு அம்மாவை எதிர்த்து பேசி பெரிய பாக்யராஜ் இப்ப அதிரி அடிச்சுக்கிட்டு பாதி வேலையில பேங்க் வேலையை விட்டுட்டு ஓடி வர்றாரு. கால ராஜலட்சுமி நெஞ்சு பிடிச்சிட்டு கத்திட்டு இருக்காங்க. பாக்யராஜ பார்த்தது, வாடா பாக்யராஜ் வந்து பாரு, இந்த வீட்டுல பொட்டி பாம்பா அடங்கி இருந்த மலரு இந்த மதி வந்த உடனே அவள மாதிரியே இவளும் திமிர் பண்ண ஆரம்பிச்சுட்டா. வந்து ஃபேனை போடுடின்னு சொன்னா நீங்களே போட்டுக்கோங்கன்னு பேசுறா. கோவத்தோட எந்திரிச்சு போய் கேட்டா, இவ்வளவு தூரம் எந்திரிச்சு வந்தீங்கல்ல, நீங்களே போட்டுக்கிட்டு உட்காருங்கன்னு எனக்கே புத்தி சொல்றா. இந்த வீட்டுல எனக்கு மரியாதையே இல்லாம போச்சுடா பாக்யராஜ். இனிமே நான் இந்த வீட்டுல வாழணுமா, ஒரு சோறு திங்கணுமா, நான் செத்து போயிடலான் இருக்கேன்டா. பாக்யராஜ் உடனே தலையில கை வச்சுட்டு யோசிக்கிறாரு. ஐயோ இந்த மலர் வேற 2 நாளரையா பேசாம எனக்கே ஒவ்வொரு விஷயத்துக்கும் அவகிட்ட இருந்து அடி விழுகுது. இந்த அப்பா அம்மா செய்யற ஒவ்வொரு தப்புக்கும் நடுவுல மாட்டிக்கிட்டு நான் தான் அடி வாங்குறேன். அவ என் நம்பரையே பிளாக் பண்ணிட்டா, என்கிட்ட பேசுறதே நிறுத்திட்டா. இப்ப இவங்க அடுத்த டிராமாவை ஆரம்பிச்சுட்டாங்களே. அன்னைக்கு மதி இப்படித்தான் பேசி பேசி கடைசியில மதி இந்த அம்மாவை போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் எடுத்துட்டு போயிட்டா. இப்ப மலரும் இதே மாதிரி ஏதாச்சும் பண்ணிட்டா என் மானமே போயிரும். பாக்யராஜ் பயந்துட்டு, அம்மா தயவு செஞ்சு விடுங்கம்மா, இது ரொம்ப சாதாரண விஷயம், கொஞ்சம் யோசிச்சு பாருங்கம்மா. அன்னைக்கு ஒரு டீ டம்ளர் வைக்கலன்னு சொல்லித்தானே மதிக்கிட்ட பிரச்சனை பண்ணீங்க, கடைசியில அவ போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் நம்மள எடுத்துட்டு போயிட்டா. இப்ப இந்த மலரும் அதே மாதிரி போலீஸை கூப்பிட்டுட்டு என்னமா பண்ணுவீங்க அப்படிங்கம்மா, அந்த பேனத்தானே போடணும், நானே வந்து பேனை போடுறேமாங்கிறாரு பாக்யராஜ். அவங்க அப்பா, என்னடா பாக்யராஜ் பேசுற, நீ எப்படிடா வந்து ஃபேனை போடுவ, நீ எப்பவும் வீட்லயே இருக்க போற, பேங்க் வேலையில பாத்துட்டு இருப்ப, அப்ப நாங்க ஃபேனை போட சொன்னா நீயே வந்து போடுவ, உனக்கு அறிவு இருக்காடாங்கிறாரு. அப்ப அது வந்து நான் என்ன சொல்ல வரேன்னா, அதுக்கு மேல என்ன பேசுறதுன்னே தெரியாம பாக்யராஜ் திருதிருன்னு முழிக்கிறாரு. இதெல்லாம் பாத்துட்டு இருக்காருங்க மலர் நினைச்சுக்கிறாங்க, பரவாயில்ல மதி முன்னாடி இன்னைக்கு என் மரியாதையை நான் காப்பாத்திட்டேன், என் மாமியாரா இருந்தாலும் தப்புன்னு செஞ்சு எதிர்த்து பேசிட்டேன், இன்னும் எத்தனை நாளைக்கு தான் இந்த வீட்டுல நான் ஒத்துழைமையா இருக்கிறது, என் சுயமரியாதையை நான் இனி யாருக்காக விட்டு தர மாட்டேன் அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க. ராஜலட்சுமிக்கு மலர் பண்ணதெல்லாம் பொறுக்கவே இல்ல. இந்த மலர் எல்லாம் நம்மள எதிர்த்து பேச ஆரம்பிச்சுட்டாளா, இவள சும்மா விடக்கூடாதுன்னு நினைச்சுக்கிட்டு நக்கலா சொல்றாங்க. இவ தம்பிக்கு நல்ல இடத்துல பொண்ணு பாத்திருக்காங்களாம், அவனுக்கு கல்யாணம் ஒரு கேடு, இதுல நல்ல வேலை பாக்குற பொண்ணு தேவையா. மலரு உனக்கு சொந்தமா ஏதாச்சும் மூளை இருக்காடி, இந்த மதி உள்ள வந்ததுல இருந்து அவ சொல்றதை கேட்டுட்டு நீ ரொம்பதான் துள்ற. இங்க பாருடா பாக்யராஜ், இவ லட்சணத்தை ஏதோ பிச்சை எடுக்காத குறையா இருந்து வந்த குடும்பத்துல இருந்து வந்தவ இன்னைக்கு மதிய பின்னாடி வச்சுக்கிட்டு நம்மளையே எதிர்த்து பேசுறா. ராகவனும், ஆமா ராஜலட்சுமி நீ சொல்றது சரிதான், கஞ்சி குடிக்க வழி இல்லாம இருந்த குடும்பம் இவ தம்பிக்கு இப்ப பெரிய விசேஷம் வந்துருச்சா. உன் அம்மாவும் உன் தம்பியும் தெருக்கோடையில நின்னு 4 காசுக்கு கையேந்தனப்ப என் புள்ளைய மயக்கி என் மகன் கையால உன் கழுத்துல தாலி கட்டிட்டு இந்த அரண்மனை மாதிரி வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தான். உங்க அம்மாவுக்கு ஏதாச்சும் ஒரு நல்ல புத்தி இருக்கா? தன் மகளை ஒரு பணக்கார வீட்டுக்கு வாக்குப்பட வச்சுட்டு இப்ப அடுத்ததா அவனும் யாரையாச்சும் ஏமாத்தி பொண்ணு பார்க்க கிளம்பிட்டாங்களா? உன் பரம்பரைக்கே இந்த ஏழை புத்தியும் அடுத்தவங்களை ஏமாத்துற குணமும் மாறாதுடிங்கிறாங்க. ராஜலட்சுமி தன்னோட அம்மாவையும் தம்பியும் குடும்பத்தையும் தரக்குறவா இவ்வளவு கேவலமா பேசியது மலருக்குள்ள இருக்க அத்தனை பொறுமையும் உடஞ்சு போச்சு. நிறுத்துங்க அத்தனை ராஜலட்சுமியோட கன்னத்துல பலார்னு ஒரு அதிரைய விடுறாங்க மலரு. ராகவனு பாக்யராஜ் மதி எல்லாரும் என்ன பண்றதுன்னே தெரியாம அதிர்ச்சியில உறைஞ்சு போறாங்க. ராஜலட்சுமி அவங்க கன்னத்தை புடிச்சுக்கிட்டு அப்படியே சோஃபால உட்கார்றாங்க. உடனே, எங்க பாத்தீங்களா உங்க மருமக என்ன அடிச்சுட்டா, மருமக கையால அடி வாங்கவா நான் இத்தனை காலம் இந்த வீட்டுல வளர்த்தேன். பாக்யராஜ் என் பெத்த மகனே, நீ உயிரோடு இருக்கும் போதே உங்க அம்மாவுக்கு இந்த நிலைமையாடா, நான் செத்து போறேன்டா அப்படிங்கிறாங்க. ராகவனும், பாக்யராஜ் என்னடா பாத்துட்டு இருக்க, உன் அம்மா மேல கைய வச்சுட்டு அவன் பொண்டாட்டி, இவளுக்கு எவ்வளவு கொழுப்பு இருந்தா என் வீட்டு மகாராணி மேல கைய வைப்பா. பாக்யராஜுக்கு ஆத்திரம் வருது. மலர் இப்படி அவங்க அம்மாவை அடிச்சது பாக்யராஜனால ஏத்துக்கவே முடியல. எவ்வளவு தைரியம் இருந்தா என் அம்மா மேல நீ கைய வைப்ப. பாக்யராஜ் மலரோட கணத்துல ஒரு அறை விடுறாரு. என் அம்மாவை அடிச்சவனுக்கு இந்த வீட்டுல இருக்க எந்த தகுதியும் இல்ல, நீ இப்பவே உன் திமிரையும் உன் ஏழை புத்தியையும் மூட்டை கட்டிக்கிட்டு இந்த வீட்டை விட்டு வெளியே போடி, இந்த வீட்டு வாசப்படியில நீ மிதிக்க கூடாது போடின்னு துரத்துறாரு.